ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு மார்கழி மாதம் 8வது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்கு கடகடன்னு எழுந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி 4:30. இப்போ வந்து வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்கு மணி 5 ஆகிடும். 5 ஆகிட்ட பிறகு 5லேருந்து 5:30க்குள்ளே ஏற்றணும்ல, அதனால் நான் என்ன பண்ணுவேன், கடகடன்னு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்ற போவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கலர் கோலம் போடணும்ல, அதனால் வந்து ஒரு ஃப்ளவர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் காலையில் எந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மார்கழி மாதத்தில் விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 6 மணிக்காவது எழுந்து அந்த வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சுருங்க. நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடாத டைம்லலாம் வெறும் வாசலில் மட்டும் நான் வந்து விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சுப்பேன். ஆனால் நான் இந்த வாட்டி வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுனால மணி ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சேன்னா ஒரு 4:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். 4 மணிக்கு எழும்ப வரும், ஆனால் நான் வந்து என்னால் ஏந்துக்க முடியல. அதனால் எப்படியாவது ஒரு 5:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 5:15 டைமில் கூட வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் பிறக்க போது. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே அட்வான்ஸு. நல்லபடியாக பிறக்கணும். அது காலையில் எந்த சுறுசுறுப்பாக பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல வைப்ரேட் கிடைக்கும்ல, அதனால் கூட வச்சுக்கலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் வேறு வரப்போதில்லை, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் பொங்கல் வரைக்கும் தான் நம்ம எப்படி இருந்தாலும் பண்ண போகிறோம். நம்ம போகிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மார்கழி தை பிறந்துடுது இல்லையா, லாஸ்ட்டாக வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய கோலமாக பானை கோலம்லாம் போடுவோம்ல. யார் யார் வீட்டில் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சைடில் நாங்கள் பானை கோலம், அவங்கவுங்க வீட்டில் பானை பொங்கும். அப்புறம் இந்த மரம், இந்த இந்த எப்படி சொல்கிறது, அந்த கரும்பு இருக்கும்ல, அந்த கரும்பெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு பொங்கல் டைம்லலாம் நாங்கள் வந்து அந்த மாடை ஒரு பக்கமாக, எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு மாடு இருக்கும். மாடுலாம் இங்கே வளர்க்க மாட்டோம், ஆனால் மாட்டு பொங்கல் அப்போ மாடு மட்டும் இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பொங்கல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் தான் பண்ணுவோம். பானையிலலாம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஊர்நாட்டு சைடில் இருந்தீங்க அப்படின்னா பானையில் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது இந்த ஃப்ளவர் கோலம் தான். இதை போட்டு முடிக்கிறதுக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கன்ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் வேகமாக போடணும், ஏன்னா நம்ம போயிட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றதுனால கொஞ்சம் வேகமாக போட வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா இதோட கொஞ்சம் பெரிய கோலம் கூட நம்ம போடலாம். ஆனால் டைம் இல்லாதனா இதான் இன்னும் யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேளை நம்ம கோலம் மட்டும் போட்டுட்டு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கலர் போடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறேன். ஆனால் தெரியல, அது வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வராது. நம்ம கோலம் போட்டுட்டு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கும் சாமி கும்பிட்டுட்டு வந்து கோலம் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல, அதனால தான் மைண்ட் வந்து அப்படி போக மாட்டுது. அப்புறம் கீழே போட்டு மேலே சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்தாச்சு. வெளியில் குளிச்சுட்டு வந்து வெளியில் முனிஷம் இருக்கும், விளக்கேற்றியாச்சு. வாசலில் 2 விளக்கு வைப்போம்ல, அங்கேயும் விளக்கேற்றியாச்சு. அங்கே தான் நான் ஒரு விளக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா காற்றுல வந்து அணைஞ்சு போகுது. ஆனால் அது எப்போ வாங்குவேன்னு தெரியல. வாங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு திட்டுவார். நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன், சசிமா இந்த மாதிரி மலைக்கு போகிறல கொஞ்சம் விளக்கு வாங்கிட்டு வந்து கூட அப்படின்னு. ஃபஸ்ட்டு இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணு, அப்படிலாம் அதெல்லாம் எடுத்து கீழே தூக்கி போட்டு நான் உனக்கு வேறு விளக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி மனசு வந்து போட முடியுமா, அதான் சொல்லியிருக்கேன். என் பசங்களுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தானே, ஒரு சாரீ கொண்டும் அப்படி தான். வேறு சாரீ ஏதாவது புதுசாக கேட்டோம் அப்படின்னா அந்த சாரியை ஃபஸ்ட்டு கட்டு, அப்புறமா நான் உனக்கு சாரீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி நல்லா காமெடியாக தான் பேசுவார். அப்புறம் கேட்டுன்னே இருந்தோன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். ஒரு 4-5 வாரி கேட்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் எதுக்கு அது ஸ்பெஷலாக வந்து மலையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறேன்னா அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெருசாக வாங்கிட்டு வர சொல்லணும். நான் வந்து முருகர் சிலை தான் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வள்ளி தேவி யானையோட முருகர், அதுக்கப்புறம் வேல்லாம் வச்சுருக்கோம் மாதிரி அப்படின்னு. என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் மலைக்கு போகிறான். அதனால் அவளோட ஞாபகார்த்தமாக போயிட்டு வர்றதுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு வாங்கிட்டு வரணும்ல, அதனால் வேல் வச்சு வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஆகும்னு தெரியல. யாருக்காவது ரேட் தெரிஞ்சிச்சோ அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா காசு சேர்த்து வைக்கணும்ல. அவங்க வந்து ஜனவரி மாதம் போகிறாங்க, ஜனவரி ஸ்டார்டிங்லேயே போகிறாங்க, நியூ இயர் பிறந்து. அதுக்குள்ளே நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும். அவருக்கு வேறு காசு கொடுத்து அனுப்பணும்ல, அதெல்லாம் சேர்த்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் பார்க்கலாம், அவருக்கு முருகர் நம்ம கைக்கு வராரா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்குமே இருக்கிறாரு, அதனால் பயமே கிடையாது, நம்மக்கிட்ட தான் இருக்காரு.
இவ என்னடா கையெழுத்து கும்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தானே எதா இருந்தாலும் படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பாவை திருப்பம்பாவை எனக்கு தெரியாது, ஃபோனில் தான் பார்த்து படிச்சுட்ருப்பேன். அதை தான் பார்த்து படிச்சுட்ருக்கேன். அப்புறம் வேல்மாறல் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்க வந்து பாடல் பண்ணுவாங்கள்ல, அதை பார்த்து படிச்சுட்டு ஒரு வாரம் அப்படியே படித்தேன். அதுக்கப்புறம் தன்னால் நானே வந்து புக்கை வச்சு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் இருக்கிற வார்த்தைலாம் வந்து ஜாயின் பண்ணி வரும். அதனால் நம்மளால் வந்து படிக்க முடியாது. நீங்கள் ஒரு வாரம் வந்து அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி டிவிலையாவது இல்லை ஃபோன்லையாவது வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த புக்கை வச்சு பாடிக்கிட்டே இருங்க. அப்புறம் உங்களுக்கு தன்னாலேயே வந்துடும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து வெண்டைக்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி குழம்பு வைக்கலான் இருக்கேன். தக்காளிக்கு வந்து சிம்பிளாக தக்காளி குழம்பு எடுத்துகிட்டு வைக்கணும். வெறும் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கலந்துக்க மாட்டேன். பாருங்களேன் நான் வைக்கிறது எப்படி வைக்கிறோம். ஆனால் ஸ்டார்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த பொருளுமே கிடையாது. பூண்டு வேறு விற்கிற விலைக்கு நம்ம வந்து டக்குன்னு வைக்கிற மாதிரி வெறும் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எண்ணெய் அவ்வளோதான், கடுகு மிளகாத்தூள் அப்படி தான் வச்சு வைப்பேன் நான். வெண்டைக்காய் மட்டும் எனக்கு பண்ணவே தெரியல. அது ஒரு மாதிரி இருக்குது. என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுன்னு சொல்லுவார். நான் டீப்பாக ஃப்ரை பண்ணால் எனக்கு பிடிக்க மாட்டுது. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ண சொல்வார். வாங்க என் தக்காளி குழம்பின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடுச்சா, இல்லை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்பளம் எல்லாமே எங்கள் சசிமா சாப்பிடவே மாட்டாங்க. அப்பளம் தான் மெயின். இந்த அப்பளத்தாலே எனக்கும் அவருக்கும் வாரே நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அப்பளம் நமுத்து பண்ணால் கூட சண்டை தான் வரும். டெய்லி டெய்லி பொரிச்சு வைன்னு சொல்வார். உங்கள் வீட்டில் எல்லாம் அந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்பளத்தால் தான் பெரிய சண்டையே வரும். அதனால் எங்கள் மாமியார் கூட நான் கேட்பேன் அடிக்கடி, ஏன் இப்படி அப்பளம் பழக்கத்தை பழக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எண்ணெய் நான் கொஞ்சம் எடுத்தேன் பார்த்தீங்களா, எதுக்கு தெரியுமா? பக்கத்தில் நான் பொரியல் பண்ண போகிறேன்ல, அதுக்கு எண்ணெய் இதுலேயே சூடு பண்ணி எக்ஸ்ட்ரா அதை தூக்கி அதில் ஊற்றிடுவேன். அதில் கொஞ்சம் டிப்ஸு உங்களுக்குலாம் நான் சொல்லித்தரேன் அப்புறமா. எண்ணெய் நம்ம நிறையா ஊற்றிட்டு பொரிச்சிட்டு அதை எடுத்து நம்ம இன்னொன்று சமைக்க போகிறோம்ல, அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எண்ணெய் செலவாகாது. நம்ம என்ன பண்ணோம், இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுமா, கருவேப்பிலை போட்டுமா, கடுகும் போட்டுமா. இப்போ என்ன பண்ண போனால் அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து அப்படியே ஊற்றிக்கணும். இதை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே மூடி போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுண்டி வர மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம வந்து மிளகாத்தூள் கொட்டிக்கணும். அதை வந்து இப்போ நான் மூடி வச்சுட்டேன். அதனால ஆபத்துக்குள்ளே இந்த பொரியலுக்கு வந்துடலாம். இந்த தண்ணி இதை என்ன சொன்னால அதுலேருந்து எடுத்து வச்சிடலாம். அந்த எண்ணெய் தான். அந்த எண்ணெயில் அப்படியே போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கிற நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதையும் எடுத்து அப்படியே போட்டுட்டு அது மண்டையை நல்லா போட்டு அதுக்கும் நம்ம வந்து தேவையான உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது வெண்டைக்காயில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து வெண்டைக்காய் இதுக்கு மேலே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் நெட்டில் போய் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிருக்கீங்க. ஆனால் வீட்டில் மழை போட்டிருக்கிறதுனால எங்களால் முட்டையை உடச்சி ஊற்ற முடியாது. அதனால நாங்கள் முட்டையை உடச்சி ஊற்றலை. ஓகேவா? இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வந்து சிங்கில் வந்து சாமான் இருக்குது. அந்த சாமாவை நம்ம வந்து தேய்ச்சிட்டு வந்துடலாமா? ஏன்னா இப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிங்கு ஃபுல்லாக ஆயினே போயிடும். என்னால் திருப்பி சேர்க்கவே முடியாது. இப்படியே வேலை பார்த்துக்கினே சைடில் அந்த சாமானை தேய்ச்சி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும். அதனால தான் எப்படி தான் இந்த சாமான் மட்டும் வருதுன்னே தெரியாதுங்க. சிங்க் ஃபுல்லாக சாமான் வந்துகிட்டே இருக்கும். நானும் கழுவி போட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பார். சாப்பிட்றது காலையில் 2 சாப்பாடு, மாலையில் 2 தட்டு, அதுக்கா இவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்பாரு. அதை நான் சொல்கிறேன், ஒரு 2 நாள் வந்து சமைச்சு பாரு, உனக்கே தெரியும் எவ்வளோ சாமான் விழுது அப்படின்னு சொல்கிறது ஈஸி தான். அங்கே நடக்கிறது தான் கஷ்டம். சாப்பாடு செய்யறதுக்கு அதில் ஆனால் என்ன செய்கிற, வெறும் வந்து சாம்பார் ரசம் அதுக்கு தானே, அதுக்கு என்ன ஆகிட போகுது, ஒரு கடாயி ஒரு கரண்டி அப்படின்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றுவார். ஆனால் நம்மளுக்கு தானே தெரியும் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. அப்புறம் அந்த சைடில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போற வச்சு அதுக்கப்புறமேட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு திருப்பி அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடணும். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும், அப்போ தான் சுண்டி. அதனால இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைமிங் வந்து மணி 10 மணிக்குள்ளே, 10 மணி இல்லை 9 மணிக்குள்ளே. ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாமு. இன்னிலேருந்து ஒரு 10 நாள் விடுவாங்க. ஆஃப் இயர்லி லீவு. நியூ இயர்க்கு அப்போ தான் ஸ்கூலே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் மேடம் நியூ இயர்க்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண கரெக்டாக அந்த டைமில் தான் மேலே மலைக்கு போகிறாங்க. அப்புறம் 1 வீக் லீவு. சின்னவளை மட்டும் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடணும். அவளை வந்து 11:20க்கு விட்டுருவாங்க. இவளை வந்து 12 மணிக்கு விடுவாங்க.
ஆ இப்போ வந்து தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் 2டே 2 பொருள் வச்சு பண்ணது தான். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து தோசை சுட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சாம்பார் இருக்கு. அத வச்சு சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு தோசை மட்டும் ஊத்திட்டு இருக்கேன். ஆளுக்கு 2, 2 தோசை. பெரியவ 2 தோசை சாப்பிட்டா அப்படின்னா, இவ 1 சாப்பிடுவா. அதே அவ 3 சாப்பிட்டான்னா, இவ 2 சாப்பிடுவா. ஆனா காலையில டைம்ல எப்படியாவது 1னாவது வாய்க்குள்ள திணிச்சாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஏன்னா அவ வந்து பசி எடுக்கும்ல. அதனால ஒரு அது வேலையே செய்யாது. நம்மளுக்கு பசியிலே தான் இருக்கும். படிக்கவே தோணாது. அதனால தான் நம்ம வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ, ஆனா நம்ம பசங்க அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான். அ தெரியலல்ல நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம் அப்படின்னு நாமளா பேசிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு காலையில சாப்பிட மாட்டான் அப்படிதான் நெனைக்கிறேன். ஆ மறந்து போச்சு எல்லாமே. ஞாபக மறதி தான் ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து பொக்கிஷமே. ஏன்னா வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாம மத்தவங்க தப்பு செஞ்சா கூட அந்த ஞாபக மறதியால மன்னிச்சு விட்டுருவோம். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிச்சன்ல வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி மேல சாப்பாடு வடிக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு மட்டும் ஏதாவது ரெடி பண்ணுவோம். தோசை, இட்லி அந்த மாரி சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.